கிருத்திகா, கிருத்திகா இங்க பாரு. அட என்னாச்சு கிருத்திகா? உன்னை யார் இப்படி போட்டு அடிச்சது? கிருத்திகா உன்னதான் கேக்குறேன், யார் உன்னை போட்டு அடிச்சதுன்னு சொல்லு. ராஜீவ் தான். ராஜீவா? எதுக்காக உன்னை அடிச்சா? கிருத்திகா என்ன நடந்ததுன்னு மறைக்காம தயவு செஞ்சு என்கிட்ட சொல்லு. ராஜு மேனேஜர் கிட்ட பேசிக்கிட்டு இருந்ததை நான் கேட்டேன். ராஜு தான் பாட்டி ஆளை வச்சு அடிச்சான்னு அவன் மேல பழிய போட்டு சொன்னாரு. நான் போய் அவங்க கிட்ட ஏன் இப்படி பண்ணீங்கன்னு கேட்க போனேன். அவன் என்ன போட்டு அடி அடின்னு அடிச்சிட்டான். என்ன பண்றான் பாரு. ஐயோ வேணாம் வேணாம் சார், பிளீஸ். ராஜு எதுவும் பண்ணிடாத. என்னால அவனை இழக்க முடியாது. அதே மாதிரி வீட்லயே இதை பத்தி யாருக்கிட்டையும் சொல்லாத. அப்புறம் எல்லாரும் இவரை வெறுத்துருவாங்க. ரொம்ப வருஷம் கழிச்சு எனக்குன்னு ஒரு குடும்பம் கிடைச்சிருக்கு. அதை நான் இழக்க விரும்பல சேத். இந்த விஷயத்த ரோஷினி கிட்ட சொல்லிடாத. எல்லாரும் அவரை வெறுத்துருவாங்க, ஒதுக்கிடுவாங்க சேத். ராஜு கண்டிப்பா தெரிஞ்சிருவான் சார். நான் அவனை திருத்துறேன். என்ன பேசிட்டு இருக்க கிருத்திகா? அவன் உன்னை மாட்டு அடிக்கிற மாதிரி போட்டு அடிச்சிருக்கா? வேணாம் சார், வேணாம் சார். உன் காலை பிடிச்சு கெஞ்சி கேட்டுக்கிறேன். உங்ககிட்ட இதை மட்டும் நான் கேட்கிறேன். பிளீஸ் சார். எழுந்துரு. நீ என்னுடைய சகோதரி. முதல் தடவை நீ என்கிட்ட ஒரு விஷயம் கேட்டிருக்க. நான் உன்னை ஏமாத்த மாட்டேன். சரி, நான் யாருக்கிட்டையும் இதை பத்தி எதுவும் சொல்ல மாட்டேன். உன் பிரதரா இருக்கிறதால உங்ககிட்ட 2 விஷயம் கேட்க விரும்புறேன். முதலாவது, தயவு செஞ்சு என்னைக்கும் உன் பிரதர் காலில் மறுபடி விழாத. 2வது விஷயம், நீ நடுவுல வரக்கூடாத. அந்த ஈன பிறவி இன்னொரு தடவை உன் மேல கைய வச்சான்னு வச்சுக்க, அவன் தொலைஞ்சா அப்ப நீ வரக்கூடாது. ஏன்னா அந்த சமயத்துல நான் தான் அவனுக்கு யமனா இருப்பேன். ஆட பலி கொடுக்கறதுக்கு முன்னாடி தண்ணி தெளிச்சு வெட்டுவாங்கல்ல, அந்த மாதிரி பலி கொடுத்துருவேன்.